ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திவ்ய தேச அனுபவத்தில் 12வது திவ்ய தேசமாக அடுத்தது திருச்சேரை. இங்கே சாரநாதனாக பெருமான் எழுந்தருளி அடியார்களுக்கு காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி, சாரநாயகி, மகாலட்சுமி என்று 5 நாச்சியார்கள் எழுந்தருளி எம்பெருமானோடு சேர்ந்து அருள்பாலிக்கின்றார்கள். கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு என்று பிரபந்த வரிக்கு ஏற்ப கங்கைக்கும் காவிரிக்கும் யார் பெருமை பெற்றவர், யாரினுடைய சிறப்பு மேன்மையானது என்று போட்டி வர காவிரியானவள் தன்னுடைய ஏற்றத்தை நிரூபிக்க தவம் செய்ததான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். லோகத்திலேயே சிறந்ததான ஒரு பொருளை சாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாரக்ஷேத்திர தீர்த்தத்திலே 12 வருடத்துக்கு ஒரு முறை நீராடினால் மகாமக குளத்திலே நீராடுவதற்கு ஒப்பு என்று பெரியோர்கள்லாம் சொல்கின்றார்கள். ஆக இந்த 5 நாச்சிமார்களும் இங்கே எழுந்தருளி இருப்பது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக அமைந்திருக்கின்றது. தனிக்கோயில் நாச்சியாராக சாரநாயகி பிரதான நாச்சியாராக இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். திருமங்கையாழ்வார் 13 பாசுரங்களாலே இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். ஒருவர் பாடிய திருச்சேரை என்று இந்த திவ்ய தேசத்தை கொண்டாடுகின்றோம். சார புஷ்கரணி, சார விமானம் என்று மேலே மார்க்கண்டேயருக்கும் காவிரிக்கும் பிரத்யக்ஷம் கொடுத்து எம்பெருமான் இங்கே எழுந்தருளியிருக்கின்றான். எம்பெருமானுக்கு 2 புறங்களிலேயும் காவிரியையும் மார்க்கண்டேயரும் நாம் சேவித்து அனுபவிக்கலாம். ஒருவர் பாடிய திருச்சேரை திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம். பெரிய திருமொழியிலே 10 பாசுரங்கள், சிறிய திருமடல்ல 1 வரி, பெரிய திருமடல்ல 1 வரி என்று 13 பாசுரங்கள் இந்த திவ்ய தேசத்துக்கு. ஒரு பாசுரத்தை அனுபவிப்போம். கண்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தழல் போல் கூந்தலாளை மண்சேர முலையுண்ட மாமதலாய் வானவர்த்தம் கோவே என்று விண்சேரும் இளந்திங்கள் அகடு உறிஞ்சு மணிமாட மல்கு செல்வத் தன் சேரை எம்பெருமான் தாழ்த்தொழுவார் காண்மின் என் தலைமேலாரேன்னு சொல்கிறார். கண் பார்வையானது தளர்ந்து போய் மிகுதியான இரத்தம் பெருகி வழிய தீயை போன்ற சிவந்த கூந்தலை கொண்டவளா இருக்காளாம் பூதனை. கண் பார்வை தளர்ந்து போனது, இரத்தமானது மிகுதியாக பெருக்கி ஓடியது. தீயை போல சிவந்திருக்கும்படியான கூந்தல் கொண்டவளான பூதனை இறந்து போகும்படிக்கு நஞ்சு கலந்த முலையை உண்ட இளம் குழந்தையானவனே அப்படின்னு சொல்கிறார். மண் சேர வெண்தழல் போல் கூந்தல் கொண்டவள் வெங்குருதி வந்து இழிய கண் சோறும்படியாக முலை உண்ட மாமதலாய் இளம் குழந்தையே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, வானவர்த்தம் கோவே என்று போற்றி சந்திரனை தீண்டும் அளவுக்கு உயர்ந்த அழகிய மணி மண்டபங்களை கொண்ட செல்வம் மிகுந்து குளிர்ந்து விளங்கக்கூடிய சாரநாத பெருமாளுடைய திருவடிகளை வணங்குபவர்கள் எவரோ அவர்கள் என் தலை மீது வீற்றிருக்க தக்கவர்கள். விண் சேரும், விண் வானளவும் சேரும், இளம் திங்கள் அகடுறிஞ்சு மணிமாட, சந்திரன் அளவும் தோன்றும்படியாக இருக்கக்கூடிய மணிமாட, செல்வம் மல்கு மணி மண்டபங்கள், அழகியதான மண்டபங்கள், செல்வம் மிகுந்து குளிர்ந்து விளங்கக்கூடிய தன் சேரை எம்பெருமான் திருச்சேரை எம்பெருமான் தாழ் தொழுபவர்கள் அந்த அடியார்கள் என் தலை மீது வீற்றிருக்கத்தக்கவர்கள் என்று போற்றி கொண்டாடுகின்றார். அற்புதமான பாசுரம். பிள்ளைபெருமாள் ஐயங்கார் 108 திருப்பந்தி அந்தாதியிலே சென்னு சென்னு செல்வம் செருக்குவார் வாயிரொரு நின்னு நின்னு தூங்குமட நெஞ்சமே இன்னமிழை கூரை கும் சோற்றுக்கும் கூறாதே பேராக சேரைக்கு நாயகன் பேர் செப்பு என்று சொல்கிறார். தன் மனத்தை நோக்கி சொல்கிறபடி சொல்கிறார். அழியும் பொருள் செல்வத்தால் செருக்கு கொண்டவர்களினுடைய வீட்டு வாசல்களில் நீண்ட நேரம் நின்று
தளர்ச்சி அடையக்கூடிய உள்ளமே, சென்னு சென்னு செல்வம் செருக்குவார் அவர்களுடைய வாசல்ல நின்று நின்று தூங்கும் மட நெஞ்சமே. அழியும் இந்த செல்வத்துக்கு செருக்கு தன்னிடத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு செருக்கு கொண்டவர்கள் அவர்களுடைய வீட்டு வாசல்ல நீண்ட நேரம் நின்று தளர்ச்சி அடையாதே. வேறு என்ன செய்யணும்னா, இன்தமிழை கூரைக்கும் சோற்றுக்கும் கூறாதே. நன்னாக இனிய தமிழ் பாசுரங்களால் இந்த கூரைக்கும் சோற்றுக்கும், ஆடைக்கும் சோத்துக்கும் இந்த மனுஷர்களை பாடி வீணாக்காதே. பேராக அதுக்கு பதிலாக சேரைக்கு நாயகன் பேர் செப்பு, திருச்சேரை என்னும் திவ்யதேச எம்பெருமானின் திருப்பெயர்களை பாடி பயன்பெறுவாய் நெஞ்சமேன்னு சொல்கிறார். நெஞ்சுக்கு பார்த்து என்ன சொல்கிறார்? திருச்சேரை எம்பெருமான் நாமங்களை, குணங்களை, வைபவத்தை, அவன் நாமத்தை சொல்லும் அடியவர்களினுடைய கீர்த்தியை இனிய தமிழ் பாசுரங்களாலே பாடு, உகந்து பாடு, மகிழ்ந்து பாடு. பாடினால் அதுவே பேருன்னு சொல்கிறார். அதை விட்டு மற்ற செயல்களில் செய்வதுங்கிறது பயன் தராது அப்படின்னு அற்புதமாக இந்த இடத்துல சொல்கிறார். ஆக சாரநாத பெருமாள், சாரநாயகி தாயார், சார நாச்சியார், பஞ்சலக்ஷ்மி தாயார் தனிக்கோயிலாக, சாரப்பிரதான நாயகியாக தாயார் அருள்பாலிக்க சாரநாத பெருமாளும் அடியவர்களை குளிர்ந்து கடாட்சிக்கும்படியாக இங்கே எழுந்தருளியிருக்கிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மற்றும் திருமங்கையாழ்வாரினுடைய வாக்குப்படி எம்பெருமானுடைய தாழ் தொழுவதே நமக்கு பேறு என்று நினைத்து ஆழ்வார் வாக்குப்படிக்கு நாம் செயல்பட அவருடைய திருவடிகளையே பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடுத்த திவ்யதேசம் அடுத்த அனுபவத்திலே.